29,60,000 பேர் இருக்காங்க. 29,60,000 பேர் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டம் பிரித்த பிறகு. ஆனால் இதை நான் பொள்ளாச்சி ஒரு மாவட்டமாக பிரிக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கின்றேன். பொள்ளாச்சியை கோவையில் இருந்து பிரித்து பொள்ளாச்சியும் ஒரு மாவட்ட தலைநகரமாக ஆக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றோம். ஏன் கேட்பது நீங்க எல்லாரும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கேட்பதற்கு 100% நியாயம் இருக்கின்ற காரணத்தினால் கேட்கின்றேன். 100%. திருச்சியில் இருந்து பெரம்பலூர் பிரிக்கப்பட்டு 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதிலே 11 லட்சம் ஜனத்தொகை, 11 லட்சம் ஜனத்தொகை பெரம்பலூர் மாவட்டம். ஆனால் அதோடு இல்லைங்க, பெரம்பலூர் மாவட்டத்தை கடன் தாண்டி 2ஆக பிரித்தார்கள். 11 லட்சம் ஜனத்தொகை உள்ள ஒரு மாவட்டத்தை கடன் தாண்டி 2ஆக பிரித்தார்கள். அதுக்கு என்ன தெரியல, 5 லட்சம் தான் இன்னைக்கு அந்த மாவட்டத்தின் ஜனத்தொகை. அரியலூர் மாவட்டத்தை பெரம்பலூரிலிருந்து பிரித்து விட்டார்கள் கடந்த ஆண்டு. அந்த மாவட்டத்தின் ஜனத்தொகை 5 லட்சம். மந்திரிகள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதெல்லாம் அது மேடை சொல்லிட்டு போறதில்லை, ஆதாரத்துடன் சொல்லுகிறேன். பல கூட்டத்தில் சொல்லிவிட்டேன். ஒரு திமுக ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல முடியவில்லை இதுவரையிலும். ஏன் 5 லட்சம் ஜனத்தொகை கொண்ட அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டு அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகம், 2500 கோடி ரூபாயிலே சிறப்பு பொருளாதார மண்டலம், 450 கோடி ரூபாயிலே கொள்ளிடம் காவேரி குடிநீர் திட்டம். இதற்கு அரசு 5 லட்சம் பேர். அந்த மாவட்டத்தின் ஜனத்தொகை 5 லட்சம் பேர். நீங்க நினைத்து பாருங்க. 43 லட்சம் என்ற கோவை மாவட்டத்தை திருப்பூர் பிரிக்கிறதுக்கு 15 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனால் பிரித்த பிறகு இன்னைக்கு என்று சொல்கிறேன், பிரித்துட்டாங்க 2 மாசம் ஆச்சு. பிரித்த பிறகு 29,60,000 பேர் இருக்கிறோம்ல, 5 லட்சத்துக்கு ஒரு மாவட்டத்தை ஆக்கிட்டீங்களா? என்ன கணக்கில் ஆக்கிறீங்க சொல்லுங்க? 5 லட்சம் பேருக்கு ஒரு மாவட்டம் பண்றீங்களா? என்ன கணக்கு என்று சொல்லுங்களா கேட்கிறேன். பெரம்பலூர் 6 லட்சம். இந்த 6 லட்சம் 5 லட்சம் சொல்றேன், அது கூட 6 லட்சம் சரியில்லை. 5,93,000 பேர் பெரம்பலூர் மாவட்டம், 4,95,000 பேர் அரியலூர் மாவட்டம். 5 லட்சம் கூட கிடையாது, அதுக்கு 5,000 பேர் கம்மிதான். இப்படி இருக்கிற மாவட்டத்தை ஆரம்பித்து அங்க பல்வேறு திட்டங்களை போடுகின்றீர்களே. ஏன் கோயம்புத்தூர் இன்னைக்கு 29,60,000 பேர் இருக்கிறது. பொள்ளாச்சி ஒரு விவசாயம் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்காக ஒரு திட்டம் போடுகிறதுக்காக தனி மாவட்டமாக இருந்தால் அதற்கென்று திட்டத்தை உருவாக்க முடியும். அந்த பகுதிக்கு என்ன வேண்டும் என்பதை இந்த மாவட்ட ஆட்சியர் புரிந்து கொண்டு அந்த மாவட்டத்துக்கு உதவி செய்ய முடியும். ஆகவேதான் நம்ம 100% நியாயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பொள்ளாச்சியை மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். ஏன் செய்தார்கள் என்று நினைக்கிறீங்களா? அந்த அரியலூர் மாவட்டத்தை பிரிப்பதற்கு இப்ப நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள். அவர் சொந்த ஊர் அரியலூர். அவருடைய அரியலூரை ஒரு மாவட்டம் பண்ண வேண்டும் என்று அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு தமிழக அரசிலே சொல்லி ஒரு மாவட்டமாக்கி விட்டார்கள். அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து திருவாரூரை பிரித்தார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கே 18 லட்சம் தான் ஜனத்தொகை. அதில் திருவாரூர் மாவட்டத்தை பிரித்தார்கள். திருவாரூர் மாவட்டத்தின் ஜனத்தொகை 8,30,000 பேர். அது ஏன் பிரித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது இப்ப இருக்கிற முதல்வர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர். அவர் ஊரை ஒரு மாவட்டம் ஆக்கிவிட்டார். ராஜா அவர்கள் அவர் பிறந்த ஊரை மாவட்டம் ஆக்கிவிட்டார். கருணாநிதி அவர்கள் அவர் பிறந்த ஊரை மாவட்டம் ஆக்கிட்டாங்க. இப்படி அவர்கள் எல்லாம் பிறந்த ஊரை எல்லாம், அது மக்கள் தொகை இருக்கிறதா இல்லையோ, அவர் ஊர்களை எல்லாம் மாவட்டமாக்கி விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் கொங்கு நாட்டிலே அரசியல் ரீதியாக ஒரு வலுவான அரசியல் ரீதியாக அந்த கட்சியில் இருக்கிறவர்களை சொல்லுகின்றேன். ஆளுகின்ற கட்சியிலும் ஆண்ட கட்சியில் இருந்த அமைச்சர்களை கேட்கின்றேன். உங்களுக்கு என்று உணவு இருந்தால் ஏன் நீங்க அந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று அரசிடம் நீங்க கேட்கக்கூடாது என்று நான் கேட்கின்றேன். இவர்களுக்கெல்லாம் ஆண்ட கட்சியிலும் ஆளுகின்ற கட்சியிலும் முதல்வரிடத்திலே போய் உட்கார்ந்து எங்களுடைய பொள்ளாச்சி மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று கேட்பதற்கு துணிவு கிடையாது.
சொன்னால் கொங்கு நாட்டில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுப்பதே அது ஏதோ தர்மத்தை கொடுக்கிற மாதிரி முதலமைச்சர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே இவர்களாலும் கேட்க முடியவில்லை. ஆண்ட கட்சியில் இருந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரும் கேட்கவில்லை, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியில் இருக்கிற அமைச்சர் சட்டமன்றம் கேட்பதில்லை. அப்ப கொங்கு நாட்டினுடைய பிரச்சனையை யாரு கேட்பது? கடந்த சட்டமன்றத்தில் தொடரிலே இப்பொழுது நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய பகுதியில் இருந்து இருக்கிறாங்க. அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்து திருப்பூரில் இருக்கிற பிரச்சனை, இந்த பொள்ளாச்சி பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் 40 நாள் சட்டமன்றம் நடந்தது. கடந்த பட்ஜெட் கூட்டம் 40 நாள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எந்திரிச்சு கொங்கு நாட்டை பேசி பேசவில்லை. ஏனென்று கேட்டால் அவர் சொல்லுகிறார்கள், ஒரு கொங்கு நாட்டுக்காக நாங்க பேச முடியாது, நாங்க தமிழகத்துக்கு முழுவதும் தான் இருக்கிறோம், கொங்கு நாட்டுக்கு என்று பேச முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம், மற்ற பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவர் பகுதிக்கு என்று பகிரங்கமாக பேசுகிறார்கள். வேலூரிலே மெடிக்கல் காலேஜ் வேண்டும், வேலூரை மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்று அந்த வேலூரை சேர்ந்த துரைமுருகன் அவர்கள் பகிரங்கமாக முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்து, நீங்க இந்த ஒரு மாதத்துக்குள் வேலூருக்கு மெடிக்கல் காலேஜும் வேலூரை கார்பரேஷனும் ஆக்கலினா அடுத்த முறை வேலூருக்கு நாம கட்சி போக முடியாது என்று சொல்லி முதலமைச்சரை பயமுறுத்தி வேலூரை கார்பரேஷன் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இங்க இருக்கிற அமைச்சர்கள் முதல்வரை பார்க்கறதுக்கே பயந்துட்டு இருக்காங்க. எப்படிங்க நம்ம கொங்கு நாட்டின் திட்டத்தை கொண்டு வர முடியும்? கொங்கு நாட்டுக்கு திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் கொங்கு நாட்டுக்கு என்று ஒரு அமைப்பை வேண்டும் என்று உணர்ந்துதான் கொங்கு நாட்டுக்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தினோம். அப்பொழுது சொன்னார், நம்ம எலெக்ஷன் நிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இது முடிஞ்சோன்னா நம்ம மகாநாடு முடிஞ்சோன்னு 3 நாள் கழிச்சு ஒரு அமைச்சர் போன் பண்ணார், நம்ம எலெக்ஷன் நிக்குமான்னு அவருக்கு தெரியல. இல்லைங்க, நீங்க பெரிய மகாநாடு நடத்திட்டீங்க, அதனாலதான் எங்களுக்கே கட்சியில் கொஞ்சம் மரியாதை வந்துருச்சுங்க. முதலமைச்சர் நான் பார்க்கறது முடியாது, பேச முடியாது, மகாநாடு நடக்க எடுத்தானுங்க. எனக்கு அடுத்த நாளே போன் பண்ணி, இவ்வளவு பெரிய மகாநாடு நடத்திட்டீங்களே, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரம்மா. இல்லைங்க, மகாநாட்டுல எல்லா கட்சிக்காரும் நடந்துட்டாங்க, அதனால எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஒன்னா இருக்க மாட்டாங்க, தனித்தனியா போயிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரா முதலமைச்சர். இப்படியே சொல்லியிருக்க. இது கூட்டம் வந்தது மகாநாட்டுக்கு, தேர்தல் எல்லாம் நிக்க மாட்டாங்க. அப்படி நின்னாலும் இந்த கூட்டம் எல்லாம் தேர்தல் நிக்காதுங்க, எல்லாம் அவங்க வந்து தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. எங்காலும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவுத்துட்டா எல்லாம் பரவாயில்ல ஓடிடுவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. என்னங்க நம்ம ஒன்னே, அதாவது ஒரு நம்ம சமுதாயத்தை மட்டம் தட்டியே நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. சொல்லணும்ல, இந்த மாதிரி கூட்டம் மூடிட்டாங்க, நாளைக்கு தேர்தல் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க, ஆகவே கொங்கு நாட்டுக்கு திட்டம் எல்லாம் கடப்பில கிடக்கிறது, இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த கூட்டம் நடந்தது, அவர் கேட்டால் ஒரு முதலமைச்சர் கேட்கிறார், இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்தாக வருகிறது, அதனுடைய அடிப்படை என்னவென்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் மந்திரிகளும் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? உணர்வு பூர்வமாக எங்காலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, வர தேர்தலில் எலெக்ஷன்ல நின்னா கூட ஜெயிச்சிருவாங்க, ஆகவே இந்த கொங்கு நாட்டில் அடிப்படை திட்டங்களை எல்லாம் உடனடியாக அறிவிங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை முதலமைச்சரை அவர் பயமுறுத்தி இருக்க வேண்டும். இது ஒண்ணுமில்லைங்க, நீங்க பயப்படாதீங்க, நெல்லிக்காய் மூட்டைங்க ஒன்னா கட்டி வச்சிருக்காங்க, அவுத்து விட்டு எல்லாம் ஓடிடும்னா. அப்ப நீங்க வந்து நம்ம சமுதாயம் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆகதான் சொல்றேன், அதை வந்து 2004 பாருங்க, 2004